உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பார்த்து பேசுங்க சார். அந்த பொண்ணு கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. எடுத்து எடுப்புலயே ஏடா கூடமா தான் பேசும். ஜாகிரதை. ஓகேண்ணே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே சார். என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு? அவ்வளோ டெரரான பொண்ணா அவ? அந்த அயன் கடைக்காரர் சொன்ன மாதிரி லெஃப்ட்ல திரும்பி 3வது வீடுனா அது இந்த வீடு தான். கடவுளே, தமயந்தி தங்கச்சி என் கண்ணில் காட்டிடு. ரொம்ப அலைய வைக்காத. ஹலோ, வீட்டில் யாராவது இருக்கீங்களாமா? என்னது, வீட்டில் ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒருத்தரையுமே காணோமே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாருப்பா நீங்க? என்ன வேணும்? அம்மா, என் பேரு நலன். நான் இங்கே தான் சென்னையில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அஞ்சலியோட வீடா? ஆமா, நீங்க? அம்மா, அதான் சொன்னேனே, என் பேரு நலன். நான் சென்னையில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. நான் அதை கேட்கலப்பா. என்ன விஷயமா அஞ்சலியை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்குறேன். அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, அவங்க கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அவங்கள கொஞ்சம் வர சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அஞ்சலி வர சொல்லணுமா? எப்பா, உன்னை யாரு என்னன்னே தெரியல. நீ பாட்டுக்கு வந்து அஞ்சலி வர சொல்லுங்கன்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ப்ளீஸ்மா, அவங்க கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். கொஞ்சம் வர சொல்லுங்களேன். அஞ்சலி வீட்ல தான் இருக்கு. ஆனா முன்ன பின்ன தெரியாத யாரையும் அஞ்சலி பார்க்காதுப்பா. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் பேச வந்திருக்கிறதே அஞ்சலியோட லைஃபை பத்தி தான்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். அட என்னப்பா, உன்னோட பெரிய போராட்டமா இருக்கு. சரி, உள்ள வா. வா தம்பி, உட்கார் தம்பி. நான் போய் அஞ்சலியை கூட்டிட்டு வரேன். அஞ்சலி. என்ன பாட்டி? யாரோ ஒரு தம்பி உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கு பாப்பா. என்னையா? என்ன பார்க்கணும்னு வந்திருக்காங்களா? என்ன பாட்டி புதுசா இருக்கு? நானும் அதான் பாப்பா யோசிச்சேன். நீ வீட்டுக்குலாம் யாரையும் வர சொல்ல மாட்டியே, அதுவும் ஒரு பையன் வேற வந்திருக்கானேன்னு கொஞ்சம் யோசிச்சேன்தான். ஆனா அந்த தம்பி உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிச்சு. அதான் உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஐயோ, ஐயோ, நீங்களே என்ன விஷயம்னு கேட்டு அனுப்பிவிட வேண்டியதானே பாட்டி? நான் கேட்டமா, அவன் உன்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டான். அப்படியா? யார் அந்த பையன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. இருங்க வர. தேவியம்மா, நீங்க போய் சாருக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. ஏங்க, காஃபி எல்லாம் வேண்டாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். அதை மட்டும் கேளுங்க. ஐயோ, கேக்குறேன். முதல்ல காஃபியை குடிங்க.
அப்புறமா நிதானமா பேசலாம். ம்? தேவியம்மா ரெடியா? இத வந்துட்டேன். இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்மா. ம். குடிங்க. என்னங்க இது? சை. காஃபில மிளகா பொடி அள்ளி கொட்டி வச்சிருக்கீங்க. பின்ன முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ண ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வர உங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களா? ஏங்க, நீங்க ஒண்ணு எனக்கு தெரியாத பொண்ணெல்லாம் கிடையாதுங்க. உங்களை நல்லா தெரிஞ்சதுனால தான் தைரியமா வந்தேன். என்ன உளறீங்க? இன்னைக்கு தான் நான் உங்களை முறையா பாக்குறேன். நீங்க என்னடானா நல்லா தெரியும்னு கதை விடுறீங்க. தம்பி, ஏன்பா இப்படி லேடிஸ் இருக்கிற வீட்டுக்கு வந்து பிரச்சனை இழுத்துட்டு இருக்கீங்க? பேசாம போயிடுப்பா. தேவியம்மா நீங்க விடுங்க. சார் நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போய் உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏங்க, நான் சொல்றத கேளுங்க ஃபர்ஸ்ட். சார், உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பாத்துக்கோங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன். என்ன கேட்கணும்? ஏங்க, உங்க பேர் அஞ்சலி தானே? எத்தனை தடவைங்க இதே கேள்வியை கேட்பீங்க? என் பேரு அஞ்சலி தான். அதுக்கு என்ன இப்போ? நான் யார் தெரியுமா? உங்க அக்கா தமயந்தியோட ஹஸ்பண்ட். வாட்? அக்கா ஹஸ்பண்டா? என்னங்க உளறீங்க? எனக்கு முதல்ல அக்காவே கிடையாது. இதுல ஹஸ்பண்ட் எங்க இருந்து வந்தாரு? ஓ, உங்களுக்கு தமயந்திய தெரியாதுல்ல? நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நீங்க ஃபாரின்ல இருந்ததுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல? ஆக்சுவலா உங்களோட உண்மையான ஃபேமிலியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. நீங்க முக்கியமா என் கூட வரணும். அப்பதான் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். யாருங்க நீங்க? காலையில பாத்தீங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்தீங்க. இப்போ என்னடான்னா அக்காவோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கூட வரணும்னு வேற சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்கா வெளியே போயிருங்க, இல்லனா வேற மாதிரி ஆயிரும். பாத்துக்கோங்க. ப்ளீஸ் அஞ்சலி, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. உங்க லைஃப பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்க அக்கா தமயந்தி தான் என்கிட்ட சொன்னா. அவளோட கடைசி ஆசையே உங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்கணுங்கிறது தான். அதனால தாங்க நான் உங்களை தேடி வந்திருக்கேன். எங்க நான் தான் எனக்கு யாரையுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறமும் விடாம கடைசி ஆசை அது இதுன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.